Hi, நான் Nancy. லாஸ்ட் டைம் IELTS லிஸ்னிங் வீடியோ போட்டிருந்தப்போ எல்லாரும் வந்து மற்ற மாடியூல்ஸ்க்கான டிப்ஸும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி IELTS ரீடிங்க்கான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ IELTS ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினிமம் பேண்ட் 7 வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து 34 to 35 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் அந்த 7 வரும். ஸோ அந்த 7 நீங்கள் ரீடிங்கில் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 400 and above பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 7 வந்து ஒரு மேண்டேட்ரி ஸ்கோர். ஸோ நம்ம இப்போ ரீடிங்க்கான டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீடிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ ஸ்பீட் ரீடிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அந்த ஒரு பேசேஜை எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம படிக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா 40 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதே தெரியும். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்பீட் ரீடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது ரீடிங்கில். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஒரு செக்ஷனுக்கு இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டா தான் உங்களால் 40 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைமர் செட் பண்ணி ஒரு செக்ஷனையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை படிங்க. அதாவது நம்ம ஒரு பேசேஜை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் படித்தா தான் நம்ம அந்த பேசேஜ் படிக்கும் போது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணி அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் படிங்க. கொஸ்டின் படிக்கும் போது அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சரே டிசைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சில இதில் வந்து இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுத வேண்டியிருக்கும், சில இடத்துல வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு எழுத வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து கடகடன் ஓகே இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய் அதில் வந்து தப்பாக எஸ் ஆர் நோ அப்படின்னு எழுத முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். பேசேஜை வந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் கொஸ்டின்ஸ் படிங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கன்னு சொன்னேன். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசேஜ் படிக்கிறோம், அதாவது கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கடகடான்னு ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த பேசேஜை முடிச்சாதான் உங்களால் வந்து 40 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேசேஜை வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் படிக்க சொல்கிறோம். அந்த கொஸ்டின்ஸ் படித்ததுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக எந்த ஏரியாவில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பேசேஜில் பார்க்கணும். ஸோ கடகடன் ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் வந்து அந்த பேசேஜை நீங்கள் படித்து அதுக்கான கீவேர்ட்ஸையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் 3 செக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 3 செக்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேட்ச் த ஹெட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த ஹெட்டிங் வந்து நம்ம எதுன்னு சொல்லணும். இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்லை எஸ் ஆர் நோ நாட் கிவன் அப்படின்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. சில இடத்துல வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இல்லை ஒரு பேராகிராஃபை பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். சில நேரத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஹெட்டிங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் முதல்ல படிக்கணும். ஸோ நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ்ன்னு படித்ததுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபை நீங்கள் பார்க்கும் போது ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு 5 ஹெட்டிங்கை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 8 பேராகிராஃப்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் இல்லையா. ஸோ அதனால என்னென்னா ஒரு ஹெட்டிங்ஸை படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் படிங்க. அது வந்து ஓகே இது ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா மற்ற பேராகிராஃப்ஸை நீங்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு எதை வந்து உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அப்போனா நீங்கள் 8 பேராகிராஃபையும் படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை எஸ் ஆர் நோ நாட் கிவன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நாட் கிவன், எஸ் ஆர் நோ நாட் கிவன், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு மீனிங் வந்து கன்வே ஆகுதா, கரெக்டாக இருக்குதா, மேட்ச் பண்ணணும். அந்த மீனிங் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ட்ரூ ஃபால்ஸ் நாட் கிவன் அப்படின்னா, ட்ரூ அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அங்கே வந்து அதுதான் மீனிங் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து ட்ரூ. இல்லை அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ். இல்லை இதை பற்றி கொடுக்கவே இல்லை அப்படின்றது நாட் கிவன். ஸோ இப்போ ஒரு எஸ் நோ நாட் கிவன் அப்படின்னா, இதை பற்றி வந்து ரைட்டர் பேசியிருக்காரு அப்படின்னா ஆமாம் எஸ் பேசியிருக்காரு. இல்லை அது கான்ட்ரடிக்டரியாக பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு இப்போ ஆன்சர் வந்து நோ. இல்லை இதை பற்றி ரைட்டர் பேசவே இல்லை அப்படின்னா அது வந்து நாட் கிவன். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் இதை வச்சு போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ஏதாவது இது மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இருக்கிற சென்டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிராமர். ஸோ நம்ம இப்போ ஒரு 2 or 3 வேர்ட்ஸ் அப்படின்றதும் நம்ம என்னென்ன அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்துட்டு நம்ம அதை ஃபில் பண்ணும் போது அந்த கிராமர் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதிலலாம் டேரெக்டாக அப்படியே இருக்கிற வார்த்தையை எடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, மீனிங்கை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராமர் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். சில இடத்துல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆஸ் யூஷுவல் அதுவும் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ மீனிங் வந்து இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம், மீனிங் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரீடிங்கில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மினிமம் ஒரு 100 டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து ரீடிங்கில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷனும் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், எவ்வளோ குவிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 34 and above அதில் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரீடிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துடும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏற்கனவே ஐஎல்ஸ் லிஸ்னிங்லேயும் நான் இதை சொல்லியிருந்தேன், ரெட்ரோஸ்பெக்ஷன். அதாவது நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு எடுத்தாலுமே நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்ம வந்து மார்க்கே வாங்க முடியாதுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ட்ரூ, அதுக்கு வந்து அவன் ஆன்சர் ஃபால்ஸ், நம்ம ட்ரூன்னு போட்டிருக்கோம், ஆன்சர் வந்து ஃபால்ஸ் இருக்குதுன்னா ஏன் வந்து ஃபால்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் வந்து அதை மிஸ் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ரெட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சாம்பிள் ரீடிங் டாஸ்க்குங்க. இதுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எஸ் நோ நாட் கிவன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நம்ம லாஸ்ட்டாக ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 30% of deaths in the United States are caused by smoking related diseases. ஸோ இதில் தெளிவாக கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டிசீசஸ் 30%. இதை பற்றி எங்கே போட்டிருக்கு அப்படின்றத நான் போய் சர்ச் பண்ணுவேன். ஸோ நம்ம ஏற்கனவே கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ 30% அப்படின்னு கொடுத்துருக்கறனால இந்த பர்சன்டேஜ் கொடுத்த இடத்துலலாம் நான் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன் எங்கே 30% இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இட் இஸ் பிலீவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 30% ஆஃப் ஆல் டெத்ஸ் ஃப்ரம் கேன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டிசீசஸ்ன்ட்டு இதில் போடலை. அதனால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து நோ. அதாவது ஸ்மோக்கிங் பற்றி தான் இதில் வந்து கொடுத்துருக்கே வழியே ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்றது 30% டெத்தை வந்து காஸ் பண்ணல அப்படின்றதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நோ. அதனால தான் நம்ம கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக படிக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் ஒன் பார்ட்னர் இன் அ மேரேஜ் ஸ்மோக்ஸ் தி அதர் இஸ் லைக்லி டு டேக் அப் ஸ்மோக்கிங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஆன்சர்ஸ் வந்து லைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 30% பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பேசேஜ்லேருந்து நம்ம படித்தா போதும். அதுக்கப்புறம் தான் அந்த நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த 30%க்கு கீழே இருக்கிற பேசேஜ்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி பேசியிருக்கு. மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி அங்கே பேசவே இல்லை. ஸோ நான் இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 6th கொஸ்டின் போய் பார்ப்பேன். ஏன்னா ஆன்சர்ஸ் லைனாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ 6th கொஸ்டினை படிச்சுட்டு நம்ம 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுவோம். Teenagers whose parents smoke are at risk of getting lung cancer at some time during their lives. ஸோ இப்போ நான் இதில் வந்து டீனேஜர்ஸ் பற்றி பேசியிருக்கு, லங் கேன்சர் இருக்குது. ஸோ இது எங்கே மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத மறுபடியும் நான் வந்து அந்த 30%க்கு அப்புறம் இருக்கிற பேசேஜ்லேருந்து பார்க்குறேன். ஸோ அதில் பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா it has been calculated that 17% of cases of lung cancer can be attributed to high levels of exposure to second-hand tobacco smoke during childhood and adolescence. So second-hand smoke என்றது passive smoking. ஸோ அதில் வந்து லங் கேன்சர் டீனேஜர்ஸ்க்கு வரும் அப்படின்னு கொஸ்டினில் இருந்தது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட் போட்டிருக்கு. ஸோ அடலசன்ஸ்னால் டீனேஜ். ஸோ நம்ம மீனிங் மேட்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 4th and 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கு, 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அதை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இந்த பேசேஜில். அதனால அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நாட் கிவன். 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நாட் கிவன். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் வந்து opponents of smoking financed the UCSF study. ஸோ ஸ்மோக்கிங்க்கான ஆப்பனன்ட்ஸ் தான் யூசிஎஸ்எஃப்க்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மீனிங். இது வந்து எங்கேயாவது யூசிஎஸ்எஃப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ யூசிஎஸ்எஃப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்மோக்கிங்க்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறத பற்றி எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லாததுனால அதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்றதுனால 7th கொஸ்டினோட ஆன்சரும் நாட் கிவன். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு கொஸ்டினையும் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 8 டிப்ஸை ஃபாலோ பண்ணோம். நாங்கள் வந்து ரீடிங்கில் வந்து 8 வாங்கினோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரீடிங்கில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.